வணக்கம். ஆதி அகத்தியர் ஹெல்த் கேர். வணக்கம். விதவிதமான நோய் இருக்குது. அதையும் இன்னைக்கு காலத்தை அதையும் மீறிவிட்டு குறையுது, ஏறுது, மாறுது. ஆமாங்க. கண்டுபிடிக்க முடியாத நோயெல்லாம் வருது. ஆமாங்க. இப்ப நமக்கே கண்டுபிடிக்க முடியல ஒரு நோய் அப்படின்னா, ஆமாங்க. நாம என்ன செய்யறோம்? சில மூலிகைகளை ஆமாங்க. 10 நோய் சேர்த்து ஒரு நோய் கொடுக்குறோம். ஆமாங்க. கரெக்டா அந்த நோய்க்கு தான் நல்லா ஒண்ணும் நம்ம கொடுக்கறது இல்ல. ஆமாங்க. இப்ப இதுல இப்ப இந்த குறிப்பா எடுத்துக்கிட்டோமா, விஷமுள்ள ரொம்ப கொடுமையான விஷமுள்ளதெல்லாம் இப்ப காணக்குறத்தி பால்னு ஒண்ணு இருக்குது. ஆமாங்க. இப்ப காணக்குறத்தி பால்னு மறைமுகமா சொல்லிவிட்டாங்க சித்தர்கள். ஆமாங்க. அத நீங்க கள்ளி மரம்னு சொல்றீங்க. ஆமாங்க. ஆனா எத்தனையோ கள்ளி மரம் இருக்கு. கள்ளி மரம் இருக்கு. திருகு கள்ளி இருக்குது, சதுர கள்ளி இருக்குது, ஆமாங்க. சிகப்பு கள்ளி, பால் செங்கலரா வர கள்ளி இருக்குது, இப்படிலாம் இருக்குது. ஆமாங்க. ஆனா அவ்வளவுமே மருத்துவ குணம் தான் இருக்குது. எல்லாமே மருத்துவம் தான். இப்ப எல்லாமே வாதத்து நோய்களை தான் தாக்கும். வாதத்தை தான் கள்ளி மரத்தை பொறுத்தவரையிலும் வாதத்தை தாக்குது. ஆமா. எல்லா கள்ளி மரம் பாலும் ஆமாங்க. காயக்கல்பத்துக்கும் முறைப்படி செஞ்சா வருது. ஆமாங்க. 120 பாசானத்தையும் அது கொல்லுது. கொல்லுது. அது மருந்தா பண்ணி மனிதனுக்கு பயன்படுத்தலாம். பெரும் நோய்களாம் குணமாகுது. இப்ப நாம ஏன் எவ்வளவோ நோய்க்கு இருந்தோம் நாம ஏன் ஓப்பனா பேசல அப்படின்னா, இந்த கர்ம வினை இருக்கிறதுனால நாம ஓப்பனா பேசாம இருக்கிறோம். மருந்து கொடுத்து நல்லாவல. ஆமா. அப்படிங்கும் போது நம்ம அதுல போய் இப்ப கெட்ட பேர் எடுத்துக்கிட்டு இல்ல வேற ஏதோ ஒண்ணு அதுல இருந்து பல பிரச்சனைகள் உருவாகும். இது உயிரை கொல்லக்கூடியது அல்ல. நம்ம உயிரை கொல்லக்கூடியது கிடையாது. அது மாதிரி மருந்து சேர்த்த மாட்டோம். ஆனா நோய் நல்லா பண்ணாது. நோய் இது கொஞ்சம் நல்லாவாது, பொறுமையாவும் நல்லாவும். அவங்க மீண்டும் மீண்டும் அந்த பொறுமையை அவங்க தான் கடைப்பிடிக்கணும். நாம ஒரு மருந்தை கஷ்டப்பட்டு தயார் பண்றோம். ஆமாங்க. அது தயார் பண்ணி அந்த எந்த மருந்து எடுத்தாலும் எவ்வளவு மோசமான மருந்து எடுத்தாலும் நம்ம தயார் பண்ணி சாப்பிட்டும் பாக்குறோம். ஆமாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு தானே நம்ம கொடுக்குறோம். யாருக்குமே நம்ம சாப்பிடாத கொடுக்கறதே இல்லை. ஆமாங்க. எந்த மருந்து தயார் பண்ணாலும் நம்ம சாப்பிட்றோம். ஆமாங்க. அப்படி இருக்கும்போது நம்மள ஒருத்தன் குறை சொன்னா நமக்கு நல்லா இருக்காது. ஆமாங்க. அதனால நாம என்ன செய்யறோம்? சில அவங்களுடைய குணம் நலம் பார்த்து தான் கொடுக்குறோம். ஆமாங்க. இல்லையா? ஆமா. இந்த நோய் தீரும், இந்த நோய் சடாரம் தீராது அப்படின்ட்டு. இப்ப வெண்குஷ்டம் இருக்குது, அது சுலபமாவும் போயிரும். நோவு வலுவாவும் என்ன பாடுபட்டும் சரி நல்லாவாது இருக்கும். அதே புண்ணாவர நோயும் இருக்குது. அந்த புண்ணாவர நோவு அவ்வளவு சாதாரணமா ஆத்தி விட்டாலும் அது கை கால் நல்லா அதுல குறை நோய் இருக்குது. குஷ்டத்துல இப்படி விரல் மட்டும் தான் மழுங்கும். ஆனா உள்ளுக்குள்ளே இழுத்துக்கிட்டு இல்லாதவே போயிடுது. 5 விரலுமே உள்ளுக்குள்ளேயே கரெக்டா உள்ளங்கை மட்டும் தான் நிக்கும். நரம்பு எல்லாம் போய் திருப்பிடும். எலும்பு நரம்புலாம் கூணி குறுங்கி இல்லாத போயிடுது. ஆமாங்க. குறை நோயின்றது பெரும் குறை நோய். ஆமாங்க. ஆனா அதுக்கும் மருந்து இருக்குது. நம்ம அதிகாரமா சொல்லி கொடுக்க முடியாது. ஆமாங்க. இதை நான் நல்லா பண்ணிக்கணும்னு சொல்லி கொடுக்க முடியாது. தான் ஆத்த முடியும். இல்ல அவங்க நேரம் காலம் நல்லா இருந்தால் விரல் வந்துரும், காலு வந்துரும் நம்ம சொல்ல முடியாது. ஓரளவுக்கு நம்ம ரத்தத்தை தூய்மைப்படுத்தி அதனுடைய வேகத்தை குறைக்கலாம். ஆமாங்க. நோய்க்கு வரவங்க நம்ம அவங்க நீ என்ன வேணாலும் செய்யுங்க, எங்களை காப்பாத்துங்கன்னு சொன்னா காப்ப செய்யலாம். இது மாதிரி அரிய தகவல்கள் ஆதி அகத்தியர் ஹெல்த் கேர்ல தொடர்ந்து வரும். கவனிச்சுக்கிட்டே இருக்கலாம். வணக்கம்.